சட்டமன்றத்தில் ஒட்டுமொத்தமாக நீட் தேர்வில் தமிழகத்திற்கு விதிவிலக்கு வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பினோம். அதை ஜனாதிபதியினுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு அதற்கு பிறகு ஒரு விதிவிலக்கை வாங்கியிருந்தால் தமிழ்நாட்டில் ஏராளமான பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் இந்த நேரம் மருத்துவக் கல்லூரியிலே சேர்ந்திருக்க முடியும், சேர முடியும். ஆனால் அந்த தீர்மானம் மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டதை தவிர ஜனாதிபதியுடைய கைக்கே போகவில்லை. யாரோ ஒருவர் கேட்ட கேள்விக்கு ஜனாதிபதி எங்கள் கைக்கு அது மனு வரவில்லையே என்று சொன்ன பிறகுதான் இவர்கள் போய் தேடி பார்த்து யாரோ ஒரு அதிகாரியினுடைய அறையிலே அது கிடந்தது. அந்த அளவுக்கு அனுப்பப்பட்ட அந்த அந்த தேர்தல் அந்த தீர்மானத்தினுடைய காப்பி என்ன ஆனது என்று கூட இங்கே இருக்கிற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரோ அல்லது முதலமைச்சரோ எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. அதை நியாயமாக எடுத்திருந்து அது ஜனாதிபதிக்கு கொண்டு போயிருந்தால், அதற்காக ஒரு அழுத்தத்தை கொடுத்திருந்தால் ஒரு கால் நமக்கு விதிவிலக்கு கிடைத்திருக்கும். அப்படி ஒரு விதிவிலக்கை நாம் ஜல்லிக்கட்டுக்கு வாங்கினோமா அல்லவா? ஆனால் அவர்களுக்கு அதை பற்றி கவலைப்படாமல் அவர்களுடைய பிரச்சனை பற்றி கவலைப்பட்ட காரணத்தால் இன்றைக்கு ஏராளமான மாணவர்கள் இன்றைக்கு வெளியில் இருக்கிறார்கள். இந்த கையாலாகாத தனத்துக்கு யார் பொறுப்பு என்றால் முதற் பொறுப்பு ஏற்க வேண்டியவர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர். அது மட்டுமல்ல, மக்கள் சுகாதாரமாக நலத்தோடு இருக்க வேண்டும் என்று கருதுவது மக்கள் நல்வாழ்வுத்துறை. அதற்கு அவர் அமைச்சர். ஆனால் குட்கா, பான் மசாலா போன்றவற்றை உடல்நலத்தை கெடுக்கக்கூடிய அந்த வஸ்துக்களை விற்றவர்கள் தந்த பணத்தில் பங்கு போட்டுக் கொண்டவர்களில் ஒருவராக அவருடைய பெயரும் இருக்கிறது. எனவே அப்படிப்பட்டவர் சொல்லுகிற அந்த குற்றச்சாட்டை பதிலில் ஒரு அதிருப்தி அவருக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அவருடைய பதிலுரையை நாங்கள் புறக்கணித்து வெளியே வந்திருக்கிறோம்.